அடுத்ததாக தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை கண்டித்து இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் வீரகுமார் தற்போது என்ன கோரிக்கை முன்வைத்து இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம், என்னென்ன பிரச்சனை அவங்க சந்திக்கிறாங்க? அதாவது தேவப்பிரியன் கடந்த சனிக்கிழமை என்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகு அதிலிருந்து 22 மீனவர்கள் தங்கச்சி படம் சிறைப்படுத்தியிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி வரை காவல் நீடிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற தொடர்ந்து சம்பவங்கள் அடிக்கடி நடந்தேறி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 61 நாட்களுக்கு பிறகு மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் 2 முறை மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு நிலை நிறைவேறி வருகிறது, அவல நிலை நடந்து வருகிறது. இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர் சகாயம் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு நாள் வேலை என்ன காரணம், எதனால இந்த வேலை முன்னெடுத்திருக்கீங்க? மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு நாங்க கடலுக்கு போனோம். போயிட்டு வந்து ஒரு கடத்தான் போனோம். போயிட்டு வந்து இறாலு, நண்டு, மீன் இதுகளுக்கு உரிய விலை கிடைக்கல. இறாலுக்கு 350 ரூபா, நண்டுக்கு 250 ரூபா. அது விலை கிடைக்காம நம்ம ஒரு படகு தடைக்காலம் 61 நாள் தடைக்காலத்துல ஒரு படகுக்கு 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை செலவழிச்சிருக்கோம். நாங்க கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் செலவழிச்சிருக்கோம். இந்த புடிச்சுட்டு வந்த இறால் நண்டுகளுக்கு விலை கிடைக்காதனால நாங்க கடனை எப்படி அடைப்புன்ற சூழ்நிலையில இருந்த சூழ்நிலையில ஒரு 5 நாளா அதிக காற்றின் வேகம் கூடுதலா இருக்குன்னு சொல்லி மீன்பிடி அனுமதிச்சுட்டு வழங்கல. சென்ற 22ஆம் தேதி சனிக்கிழமை எங்களுக்கு மீன்பிடி அனுமதிச்சுட்டு வழங்கினாங்க. நாங்க கச்சோதி பகுதியில ராமேஸ்வரம் மீனவர்கள் 200 மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு சென்ற மீன்பிடி அனுமதிச்சிருக்காங்க. அங்க கச்சோதி பகுதியில் மீன்பிடிச்சிட்டு இருக்கும் போது இலங்கை கடற்படை 3 விசைப்படகும் 22 மீனவரையும் பிடிச்சிட்டாங்க. இது தொடர்கதையா இருக்கு. மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. நாங்க வயிற்று பழப்புக்காகத்தான் போறோம். அந்த கச்சதீவு 1974 ஒப்பந்தத்துல அங்க தாரை வார்த்தை பிந்தி எல்லாம் குறுகிய எல்லையா இருக்கு. நாங்க அந்த கச்சதீவு பகுதியெல்லாம் மீன் பிடிக்க முடியும். நாங்களும் பல்வேறு கட்ட போராட்டம் பண்ணிட்டோம். மத்திய அரசு ஏன் தான் எங்களோட பாராமுகமா இருக்குன்னு தெரியல. ஒரு படகை நம்பி 40 குடும்பங்கள் இருக்கு. அந்த 40 குடும்பங்கள் மட்டும் இல்ல, கடலுக்கு போன 40 குடும்பங்கள் அந்த படகை நம்பி இருக்கு. இது போக ஐஸ்மி வியாபாரி, சங்கா வியாபாரி வர்த்தகமே பாதிக்கப்படுது. ஒரு படகு இந்த ராமேஸ்வர பகுதியில் இன்னைக்கு கடலுக்கு போவாதனால 6 கோடியில இருந்து 10 கோடி வரை இழப்பீடு இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த ராமேஸ்வரம் கடலுக்கு போனா அந்நிய செலவணி எவ்வளவு ஈட்டி கொடுக்குறோம் தெரியுமா அரசுக்கு? ஏன் தெரியல. இதுக்கு முன்னா இலங்கை கடற்படையா 2018 இருந்து 24 வர 100க்கும் மேற்பட்ட படகு இலங்கை கடற்படை சிறைபிடிக்கப்பட்ட படகை மீட்டு கொடுக்கல. அதுக்கு இழப்பீடு தாங்கன்னு கேட்கிறோம். இது வேற இழப்பீடு வழங்கல. தமிழக அரசு மட்டும் தான் இதற்கு 2018 முன்னால முடிவெட்ட படகுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கு. இந்த படகுகளுக்கும் வழங்கணும். இதை கண்டிச்சு இந்த மீனவர்களுக்கு 22 மீனவர்களை விடுவிக்கணும். இதை கண்டிச்சு வேலை நிறுத்தம், ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் மத்திய அரசை கண்டிச்சு நாங்க அடையாள வேலை நிறுத்தம். உடனே மீனவர்களையும் படகுகளை விடுவிக்கலனா இந்த போராட்டம் தமிழகம் தழுவிய போராட்டம் மாறும். அதாவது